உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த மனுஷன் என்ன பண்ணாதாங்க அழகாக இருக்காது? எல்லாமே அழகுதான். ஒரு துண்டை ஒன்று கட்டிக்கிட்டு, கரும்பு கட்டை தூக்கிக்கிட்டு, 2 பானையை ஒன்று கையில் வச்சுட்டு, சூப்பர் ஸ்டார் பாட்டோட அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு, என்ன ஒரு அழகாக இருக்குது. ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறவன் இப்படியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானே அப்படிங்கும்போது, பாட்டி நானே மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஹேண்ட் பிக் பண்ணி வாங்கினேன் அப்படிங்கும்போது அவங்க பாட்டிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஆனால் இந்த விஷயத்தில் விஜய்க்கு ஏன் ஹேர் ஸ்டைல் ஒரு எம்டி இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே தோணினாலும், ஊர் சைட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, மனைவிக்கு வந்துட்டு வளகாப்பு போட்டால் வந்துட்டு ஹேர் கட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, அந்த ஒரு கான்செப்டை தான் அங்கே வச்சுருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இதோ மாதிரி அந்த அவரோட இன்னொரு சீரியல் பண்ணுறாரு இல்லையா தெலுங்குல, அதில் வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ கல்யாணம் பண்ண மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஜலஸாக தான் இருந்தது. ஏன்னா விக்கானே சொல்லிட்டு அவங்க கூட நிற்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்னவாக இருந்தாலும் அது அவங்களோட ப்ரொஃபஷன் இல்லையா, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்கிட்டாச்சு. ஸோ இப்போ சீரியல் அப்படிங்கும்போது பார்த்தா எப்படிங்க இப்படி ஒரு பசுபதி வந்துட்டு சுற்றி எல்லா இடத்துலையும் பாருங்களேன், பாட்டிக்கு வந்துட்டு செக் வைக்கிறதுக்கு நர்ஸாக வந்துட்டு சிந்து, இங்கிட்டு விஜய்க்கு வந்துட்டு அங்கே சைட் ரிலேட்டடாக வந்துட்டு கிருஷ்ணா, இந்த சைடு வீட்டில் முத்துமலர், இப்படி சுற்றி அடிச்சுட்டு ராகவும் பசுபதியும் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. சொத்து அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தா அங்கிட்டு வந்துட்டு சித்தப்பாவும் அஜய் அவங்க 2 பேரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு தான் போட்டு அடின்னு அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சோடனே ஒரு தரமான சம்பவம் காத்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து சைட் ரிலேட்டடாக பார்க்கும்போது கிருஷ்ணா அங்கே வந்துட்டு அவர் தான் வேணும்ன்ட்டே லேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மேஸ்திரியும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நல்ல வேளை காவேரி வந்து சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கோலம் போடுற விஷயம், கோலம் போடும்போது வந்துட்டு கத்தாரிலே வளர்ந்த பொண்ணு இவ்வளோ நல்லா கோலம் போடுறியே அப்படிங்கும்போதே அந்த மொழி காட்டி கொடுத்துருச்சு. எப்படி அப்படிங்கும்போது ஊர் சைடு தானேக்கா நான் அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாளிஃபிகேஷனை முத்துமலர் அங்கே போட்டுட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி பசுபதியோட கால் அதை வந்துட்டு காவேரி பார்த்துருந்துருக்கலாம், ஆனால் பார்க்காம விட்டுட்டாங்க, அந்த மாதிரி காட்டலை. 2 பேரும் ஒரு படபடப்போட போய் பார்க்கும்போது அதை முத்துமலர் பார்த்துட்டு காவேரி பார்த்துட்டு இருக்காவா, அப்புறமா நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ண காத்துட்ருக்காங்கன்னு தெரியலையே, அப்படி ஒரு அடி அடிக்க போகிறாரா பசுபதி அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தான் தோணுது. பொதுவாகவே நம்ம இந்த டிவி சீரியலில் பார்க்கும்போது பார்த்தா ஒரு நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க, நல்ல இதாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு அப்புறம் திரும்ப அவர் வந்து மீண்டு வர மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து விக்காவை வந்துட்டு எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு பசுபதி. ஸோ இந்த சொத்து விஷயம் அப்புறம் எதுவுமே இல்லாமல் அதுவும் கேஷ்யூ பேபி பிறக்கும்போது, ஸோ அந்த குழந்தை பிறக்குது வர டைமில், ஏன்னா குழந்தைங்கிறது அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது, அதுக்காக தான் எல்லாமே பார்த்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ குழந்தை வர டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடியை கொடுத்துறாதீங்க பிபி சார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அதெல்லாம் தாண்டி நம்ம தான் சொல்லிட்டு இருப்போம், நம்ம டைரக்டர் வந்துட்டு எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்துட்டு விஜயே சொல்லிட்டாரு, விஜய் என்ன இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன காவேரி இப்படி சொல்லிட்ட அந்த பானையில் வரையும் போது, எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு தானே, அதுதானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட்டையும் வேறு சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு குடும்பமாக 3 பேருமே வந்துட்டு அந்த திருட்டு மொழியில் மாட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் தான் வந்துட்டு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் என்ன தான் போனாலும் விஜய் வந்துட்டு அவங்க மேலே கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அது காவேரிக்கிட்டேயும் ஒரு ஹிண்ட் மாதிரி தான் சொல்லியிருக்காரு, எந்த விஷயத்தையும் இன்னும் ஃபுல்லாக சொல்லலை. அப்போயுமே சரி விடு காவேரி, அவங்களோட பர்சனல் கால் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.